படத்தோட ஓப்பனிங்லயே யூஎஸ்ஏ கலிபோர்னியாவை காட்டுறாங்க. அங்க மான்ஸ்டர் மேல ஒருத்தன் பேங்க் கொள்ள அடிச்சுக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்க போலீஸ் குறுக்க வந்து கட்டாய் கொடுக்குறாங்க. அதோட ஒரு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணா பயபல தப்பிச்சு மேல பறந்து வருவான். அப்ப இன்னொருத்தி மாடு மாதிரி வருவா பாருங்க, அவளையும் தெறிக்க விட்டுட்டு ஒரு காரை அட்டாக் பண்ண போவான். அப்ப ஒருத்தன் குறுக்க வந்து ஒரு அடி அடிப்பான் பாருங்க, ஆளு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுவுறான். பயபல எந்திரிச்சிட்டு நீ ஆடுறான்னு கேட்க, நான் தான் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது ஹீரோ, என்னோட பேரு ஆல் மைட்னு கெத்தா சொல்றான். உடனே அவன் குண்டத்துக்கு பட இவன் தடுத்து நிறுத்திட்டு வசனம் பேசலாம்னு பார்த்தா ஆள் இருக்க மாட்டேன், இந்த பக்கம் எதிர் குதிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு பிளையிங் கார்ல ஒருத்த வரான். இவனோட பேரு டேவிட். இவங்க 2 பேரும் அந்த தவளை முஞ்சனை துரத்திட்டு பார்க்க அவன் மிசைல் அனுப்பி பயங்கரமா தாக்குவான். ஆனா டேவ் பபிள்ஸ் அனுப்பி அதை சிம்பிளா முடிப்பான் பாருங்க, ரகலதான். ஆனாலும் மூதேவி விடாம மிசைல் அனுப்ப ஆள்மைட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு குத்து விட்டுவான் பாருங்க, ஆளு மொத்தமா மட்டை. அப்போதான் இவனுக்குன்னு டேவ் ஒரு சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் கொடுத்துருக்கான்னு தெரியுது. மக்கள் எல்லாரும் இவனை பாராட்ட இவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நியூஸ்ல ஒரு பிளைட்டை கடத்திட்டாங்கன்னு தகவல் வர இவங்களும் வண்டியை ஜெட்டா மாத்திக்கிட்டு பிளைட்டை காப்பாத்த கிளம்புறாங்க. அடுத்த சீன்லயே ஆல்மைட்டா காட்டினா எலும்பு கூட எதிர் குதிச்சு ஓடுற அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருப்பான். கூட இருக்கிற குட்டி பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேரு இசுகு. இப்ப இவங்க அந்த சூப்பர் ஹீரோவுக்கு பயிற்சி கொடுக்குற அந்த தீவுக்கு தான் போறாங்க. இதுல பார்த்தா ஆல்மைட்டு பாடி கேட்டா வந்திருக்கா, கூடவே நம்ம ஹீரோ ஜோடி கேட்டா வந்திருக்கான். இந்த இடத்துக்கு வரணுங்கிறது நம்ம ஹீரோவோட ரொம்ப நாள் கனவு. ஏன்னா இங்க தான் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. ஆல்மைட்டு நான் ஒன்ன இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு சம்மதிச்சதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ரத்தத்தையும் தாண்டி ஒரு சூப்பர் பவர் இருக்கு. உண்மைதானே? அது எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது எது தெரியுமா? அதுதான் அதி அற்புத சக்தின்னு சொல்றான். அப்போ பைலட் நம்ம தீவுல இறங்க போறோம்னு சொல்ல உடனே இவன் உருவத்தை மாத்திக்கிறான். நான் கூட இவனுக்கு சக்திகள் எல்லாம் போயிடுச்சோன்னு நினைச்சேங்க. அப்படி அடுத்த சீன்ல ஹீரோ குரல் கொடுக்குறான். இந்த உலகம் இப்போ சூப்பர் ஹியூமன் சொசைட்டியா மாறிட்டு இருக்கு. அதாவது சூப்பர் பவர் இருக்கிற மக்கள் இப்போ 80% இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட தனித்திறமைகளை வில்லன்களை எதிர்க்கவும் மக்களை காப்பாற்றவும் பயன்படுத்துறாங்க. இப்படிதான் நானும் என்னோட தனித்திறமை கிடைச்ச உடனே நானும் ஆல்மைட் மாதிரி ஆவேன்னு ஆசைப்பட்டேன். அதுதான் என்னோட கனவும் கூட. ஆனா என்ன பண்றது, இசுகு ஆகிய நான் பிறக்கும் போதே எனக்கு அந்த மாதிரி சக்திகள் எதுவும் இல்லாம தான் பிறந்தேன். ஒரு கட்டத்துல என்னோட கனவையே விட்டுட்டேன்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த நேரத்துல தான் நான் நம்பர் 1 ஹீரோவான ஆல்மைட்டை சந்திச்சேன். ஆனா அது என்னோட துரதிருஷ்டமான நாள். ஏன்னா அன்னைக்கு என்னோட நண்பர் கச்சான ஒரு வில்லங்கட்ட மாட்டிக்கிட்டு இருந்தான். நான் உதவி செய்ய பார்த்தேன், ஆனாலும் முடியல. அப்போதான் ஆல்மைட்டு ஒரு விஷயத்த சொன்னாரு. அவங்களோட சக்தி அவங்க பரம்பரை கிட்ட இருந்து தான் வந்துச்சாமா. மரபு வழியில மாறி மாறி வந்து இப்போ அவரு ஒரு அதி அற்புத சக்தியோட அற்புதமான வீரனா இருக்கிறாரு. யாராவது ஆபத்துல இருக்கும்போது யார் ஒருத்தர் தன்னோட மனசார அவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்களோ அப்போதான் அவங்களுக்கு அவங்களோட தனித்திறன் வெளியே வரும்னு சொன்னாரு. அதாவது மியூட்டன்ட் ஆகக்கூடிய செல்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் தொடர்ந்து பயிற்சி செய்ய ஆரம்பிச்சேன். யூஏ ஹை ஸ்கூல்ல ஹீரோ கோர்ஸ் சேர்ந்த என்னோட கனவு அடையறதுக்கான ஆரம்பமா இருந்துச்சு. அது அங்கேயும் பல சவால்களை சந்திச்சேன். ஆனா அதையும் மீறி தான் நான் ஜெயிச்சிருந்தேன்னு சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களும் இந்த தீவுக்கு வராங்க. இந்த தீவோட பேர் தான் ஐ தீவுன்னு சொல்லுவாங்க. இங்க வரது ஒண்ணு அவ்வளவு சுலபம் இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பலத்த பாதுகாப்பு இருக்கும். அதோட நம்மளால அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாய பொழக்கிறான். இவங்க உள்ள போக மக்கள் எல்லாரும் ஆல்மேட்டை பார்த்துட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறேன்னு ஹீரோ ஆம்புலன்ஸ்ல ஏற்றிடுவாங்க போல அந்த அளவுக்கு நசுக்கு தீட்டு இருப்பாங்க. நடுவில் இவன் சிக்கிட்டு இருப்பான் பாவான். அதுக்கப்புறம் இவன் ஹீரோவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவான். அதோட நீ என்னோட உண்மையான வாரிசா மாறுனா ஒரு நாள் நீ மிகப்பெரிய வில்லனை எதிர்க்க வேண்டிய வரும்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ள நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு குதிச்சு மெலிசான ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. இவன் யாருன்னா ஆல்மைட்டுக்கு உதவி செஞ்ச டேவ் இருக்கான்ல, அவனோட பொண்ணு தான். அதோட இவ தான் ஆல்மைட்டை இந்த இடத்துக்கு வர சொல்லி கூட்டிருப்பா. இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஆளு மூஞ்சி தான் சுருங்கி போன குருவி ரொட்டி மாதிரி ஆயிரும். நல்ல வேலையா ஆல்மைட்டை நம்மால இவளுக்கு இன்ட்ரோ பண்ண இவளும் கை கொடுக்குறான். அதோட நம்மால ஃபியூச்சர் ஹீரோன்னு சொன்ன உடனே இவ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி நீ ஆல்மைட்டோட மாணவனா, உன்னோட சக்தி என்ன, உன்னோட ட்ரெஸ் இப்படி இருக்குன்னு கிட்ட வந்து பாத்துட்டு இருக்க. ஹீரோ மூஞ்ச பாக்கணுமே சவந்து போயிடும். பயவல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நம்பல. அதோட இவன் கையில இருக்கிற காயத்தை பார்த்துட்டு நீ உன்னோட காஸ்டியூமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஆல்மைட்டு கூப்பிட்ட உடனே பதறி போய் நான் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன், எனக்கு டைம் ஆச்சுன்னு அவ கொண்டு வந்த மிஷினை ஏதோ சாட்ட மாதிரி சுருட்டிக்கிட்டு போறா. இவங்க காட்டுற விஷயமே எல்லாமே புதுசா தாங்க இருக்கும். இவங்களும் அங்க இருந்து கிளம்ப அப்ப மேல பார்த்தா ஒரு குரூப் எங்களுக்கு சரக்கு எப்போ வரும்னு கேட்க அந்த பக்கம் போன்ல யாரோ கேட் 66 3 மணிக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்படியே இங்க பார்த்தா டேவ் ஆல்மைட்டோட போட்டோவை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு பெருசு வருது இல்ல, இதோட பேரு சாம். அப்ப இவனோட பொண்ணு வந்து அதாவது சொல்ல போனா இவன் தான் ஹீரோயின். இவ உங்களோட முதல் கட்ட ஆராய்ச்சி வெட்டி அடைஞ்சதற்காக அதை கொண்டாடுறதுக்கு சில பேரை கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொன்ன உடனே ஆல்மைட்டு வழக்கமால வீரவசனம் பேசிக்கிட்டே வருவான். அதோட இவனையும் கட்டி பிடிச்சி சுத்த 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோவை இன்ட்ரோல் பண்ணலாம்னு பாக்குறதுக்குள்ள அவன் இந்த டேவிட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். இவன் யாருன்னா ஆல்மைட்டோட உதவியாளன். இவனுக்குன்னு தனிப்பட்ட சக்திகள் எதுவுமே கிடையாது, முழுக்க டெக்னாலஜி தான். டேவிட் உங்களை சந்திச்சதுல சந்தோஷம்னு எல்லாருமே வெளியே அனுப்புறான். என்னடா சம்பந்தமே இல்லாம செய்யறான்னு பார்த்தா ஆல்மைட்டுக்கு திடீர்னு என்னமோ ஆகுது. உடனே எலும்பு கூடு மாதிரி மாறிடுறான். சொல்ல போறா ஹீரோயின் ஆல்மைட்டை இங்க வர வைக்கல, டேவிட் தான் இவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க வர வச்சிருக்கான். அப்படியே இவங்க வெளியே 2 பேரும் பேசிக்கிட்டே போக ஹீரோயின் உன்னோட பேர் என்னன்னு கேப்பா. இவனும் தன்னோட பேரு டேக்குன்னு சொல்றான். அது ஏன் சொன்னாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே தெரியும். இவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்க காஜ்ல
பிள்ளை எல்லாம் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு போகும் பாருங்க, கொடுமை தான். அதுக்கப்புறம் இவன் நிறைய இடங்களை சுத்தி காட்டுறான். அதோட டேவிடோட கண்டுபிடிப்புலையும் காட்டிக்கிட்டு இருப்பா. இவங்க அப்படியே பேசிக்கிட்டு போக அப்ப உதாக்கான ஒருத்தர் வந்து பேசுறா. உடனே நம்ம ஆளு ஷாக் ஆயிருவான். கூடவே அவ கூட ஒரு ரோஸ் காதுல கேபிள் வச்சிருக்கிறவ இவளோட பேரு ஜீரோ. இவங்க எல்லாரும் ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ். ஹீரோயினை இன்ட்ரோ பண்ண இவ பேச ஆரம்பிக்கும் போது தடுத்து நான் ஆல்மீட் கூட வந்திருக்கிறேன்னு மட்டும் போட்டு கொடுத்துறாதான்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து டீ சாப்பிட நம்ம ஆளு மட்டும் தனியா உட்காந்துருப்பான். அப்ப அங்க பார்த்தா பஞ்ச மண்டை ப்ளூ மண்டை ரெண்டு இருக்கும். இந்த பயபிள்ளைக்கு இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இவனுங்க ஹீரோயினை பார்த்துட்டு டீ மெச்சி அவங்களுக்கு இன்ட்ரூஸ் பண்ணி வேடான்னு விட்ட போட்டுட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயின் கிட்டும் விட்டு போட பார்க்க அங்க ஒருத்தன் அசுர வேகத்துல வந்து கரை வர்றான். இவனோட பேரு லீடா. இவங்க குடும்பம் பரம்பரை ஹீரோஸுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த பொண்ணுங்களும் வந்திருப்பாங்க. அப்ப திடீர்னு அந்த இடமே அதிருது. என்னடான்னு பார்த்தா அந்த பக்கம் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற சிவப்பு மண்டை பேரு கிரிஷ்மா. கூடவே அங்க கச்சானும் இருப்பான். அவன் ட்ரைனிங் எடுக்கிறவங்கள பேர்ல ரோபோட்டா அடிப்பான் பாருங்க. 15 செகண்ட்ல அத்தனையும் முடிச்சிருவான். சொல்ல போனா அதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்கும். ஹீரோவை பார்த்த கச்சான டே குள்ள கத்திரிக்கா இங்க நட பண்றேன்னு கிட்ட வந்து கத்த ஏன்டா காலாவதியான காட்டு குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கிட்ட வந்து பயமுறுத்துறான்னு கலாய்ச்சி விட்டுருவான். உடனே இவன் முடிஞ்சா என்ன ஜெயிச்சு காமிடான்னு சொல்ல இப்போதாங்க ஒரு மிரட்டல் சீனு. நம்ம ஆளு சக்தியை எடுப்பான் பாருங்க. பார்க்கவே சும்மா பட்டை இழப்பான். அதை விட்ட ரோபோட் அட்டாக் பண்ணுவான் பாருங்க, வெறித்தனமா இருக்கும். ஆனா இத்தனைக்கு வெறும் 5% சக்தியை மட்டும் தான் பயன்படுத்தி இருப்பான். அதுக்கு இவன் 16 செகண்ட்ல முடிச்சு 2வது இடத்துக்கு வந்துருவான் பாருங்க. இதுல காண்டான கச்சானு கண்ணு போன கரடி மாதிரி கத்திட்டு இருப்பான். இவனை பார்த்த ஹீரோயின் இவனோட சக்தி அப்படியே ஆல்மீட் மாதிரியே இருக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து ஒருத்தன் ஐஸ் கட்டியை வச்சு 4 நொடியில ரோபோட்ஸை முடிச்சிருவான் பாருங்க. அது இன்னும் பயங்கரம். இந்த பாதி வெள்ள பாதி சகப்ப மண்ட பேரு டொரோருக்கு. ஹீரோயின் இவங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் மாட்டேன்னு அசந்து போக கச்சானு டே ஐஸ் குஞ்சி நீ எப்பறம் அதுக்குள்ள முடிக்கலாம்னு கத்திக்கிட்டே வருவான். ஒண்ணு இல்லைங்க, இந்த மூதேவிக்கு இவன் தான் நம்பர் 1 ஹீரோவா மாறணும்னு ஆசை. அதனால எவனும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கத்திக்கிட்டு இருக்க. லீடா வேகமா வந்துருவா. நம்ம ஆளும் களத்துல குதிக்கிறாங்க. சண்டையெல்லாம் நடக்காது, அது வேற விஷயம். அப்படியே இங்க பார்த்தா குரூப் தலைவன் போன்ல எங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு. என்னது ஆல்மைட்டா, அவனை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றான். அப்படியே ஆல்மைட்டா காட்டினா அவன் உடம்புல மிகப்பெரிய காயம் இருக்கும். டேவ் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவனோட மியூட்டன் சென்ஸ் எல்லாம் குறைஞ்சி இவன் கொஞ்சம் கொஞ்சமா சாதாரண மனுஷனா மாறிட்டு இருக்கான். அதோட இவன் இதுக்கு முன்னாடி வேற யாரோ ஒரு மிகப்பெரிய வில்லன் கூட சண்டை போடும் போதுதான் இவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்துதான் மியூட்டன் செல் தானாவே குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றான். உடனே ஆல்மைட் மனசுக்குள்ள இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சா டேவிடையும் மெலிசாவையும் பிணையமா பயன்படுத்துவாங்கன்னு நினைக்க. அதே நேரத்துல டேவ் ஜப்பான்ல குற்றங்கள் கம்மியா இருக்கிறதுக்கு காரணமே நீதான். மற்ற நாடுகள்ல 20% மேல குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஜப்பான்ல நீ வெறும் 6% மட்டும்தான். இப்போ நீதான் அமைதியின் சின்னமா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கான். ஆல் டைம் ஆட விடுப்பா. இந்த உலகத்துல என்ன மாதிரி எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க. எனக்கு நீ உதவி செஞ்ச மாதிரி அவங்களுக்கு யாராவது உதவி செய்வாங்கன்னு சமாதானம் சொல்ல டேவ் அப்படி இல்ல மறுபடியும் ஆல்ஃபார் 1 மாதிரி ஒரு வில்ல வந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறான். எது நடந்தாலும் நடக்கட்டும், அந்த பொறுப்பு நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் போகும்னு சொல்றான். அப்படியே இங்க பார்த்தா மஞ்ச மண்டையும் ப்ளூ மண்டையும் நைட் ஆச்சே என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கா. நம்ம ஆளுங்க வந்து இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குன்னு இன்வைட் பண்றாங்க. இதை ஏற்பாடு செஞ்சது நம்ம ஹீரோயின் தான். அதாவது இவங்களை கூப்பிடுறதுக்காக மட்டும். இதை கேட்டா இவனுங்களா வாவா பொங்குறானுங்க. எல்லாரும் நைட்டு 6:30 மணிக்கு வந்துடும் சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் மட்டும் நம்ம ஆள தனியா கூப்பிட்டு போறான். அப்படி இங்க பார்த்தா டேவ் ஆல்மேட்டை நினைச்சு ரொம்பவே கவலையில இருப்பான். ஏன்னா பிளாஷ்பேக்ல பார்த்தா தான் தெரியுது இவனை காப்பாத்தினதே ஆல்மேட் தான். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அவனும் மக்களை நிறைய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு டேவ் ரொம்பவே வருத்தப்படுவான். இங்க வில்லன் குரூப் கண்ட்ரோல் ரூமை கைப்பற்றி ஆக்ஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. இங்க ஹீரோயின் நம்மால அவனோட லேபுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. அங்க பார்த்தா தான் தெரியுது இவளும் இவன் அப்பா மாதிரியே சயின்ஸ்ல மிகப்பெரிய ஆளுன்னு. அது மட்டும் இல்ல, இவளுக்கும் 5 வயசு வரைக்கும் சூப்பர் பவர் தரக்கூடிய மியூட்டன் செல் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் இல்ல. உடனே டாக்டர் கிட்ட செக் பண்ணதுல இதுக்கு மேல இவளுக்கு செல்ஸ் மறுபடியும் மியூட்டேட் ஆகாதுன்னு சொல்லி இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்ல நம்ம ஆளுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா இவனுக்கும் 5 வயசு வரைக்கும் மியூட்டன் செல் இல்ல அதனால. ஆனா ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம டேவ் மாதிரியே இவளும் ஹீரோவுக்கு உதவி செய்யற ஒரு ஆளா இருக்கணும்னு நினைச்சிருக்கா. அப்படி செஞ்சாலும் இவங்களும் ஒரு ஹீரோ தானே. அதனால ஆல்மைட்டுக்காக ஒரு டிவைஸை உருவாக்கி இருக்கா. ஆனா அதை இவனுக்கு போட்டு விட ஹீரோ ஒரு பட்டனை பிரஸ் பண்ண உடனே இவனோட கைக்கு மட்டும் ஏதோ ஒரு சிவப்பு கலர் கவசம் மாதிரி ஒண்ணு வருது. ஹீரோயினே, நான் உன்னை முதல்ல பார்த்தப்போ உன்னோட கையில காயங்கள் இருந்ததை பார்த்தேன். நீ சண்டை போடுற விதத்தையும் பார்த்தேன். கண்டிப்பா உன்னோட மியூட்டன் செல்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆனா அதை உன்னோட உடம்பு தாக்கு பிடிக்காது. ஒருவேளை நீ உன்னோட சக்தியை இந்த கவசம் மூலமா பயன்படுத்தினா கண்டிப்பா தாக்கு பிடிக்கும். ஆல்மைட்டு தன்னோட முழு சக்தியை வெளிப்படுத்தினா 3 முறை தாக்கு பிடிக்கும். ஆனா உனக்கு அதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்கும்னு சொல்றான். அப்ப ஹீரோவுக்கு கால் வர எடுத்து பேசினா பார்ட்டிக்கு வராம அங்க ஏடா கழட்டிட்டு இருக்கிறேன்னு கண்டபடி திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஸ்டைலா ரெடி ஆகி வர காதுல கேபிள் வச்சிருக்கிறவளை பார்த்துட்டு இப்பவும் இவ பாக்குறதுக்கு கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கிறான்னு
கலாச்ச உடனே இவங்களுக்கு ஷாக கொடுத்து கதற விடுவா பாருங்க, ராவடிதான். அப்ப ஹீரோயின் வருவா பாருங்க, எல்லாரும் அவளோட அழகுல பார்த்துட்டு வாய புலந்துருவாங்க. அப்படியே எங்க பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டினா இந்த பார்ட்டியை நம்ம ஆள்மேட்டை பெருமைப்படுத்துறதுக்கு தான். இவனும் போய் கெத்தா பேச ஆரம்பிக்க திடீர்னு டேஞ்சர் அலாரம் அடிச்சு மக்கள் எல்லாரும் உடனடியா திரும்பி போங்க, உங்க இடத்துல வெடிக்கக்கூடிய டிவைஸ் சுத்திக்கிட்டு இருக்கு, 10 நிமிஷத்துக்கு மேல யாராவது வெளியே இருந்தீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய வரும்னு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கு. அதோட வில்லன் குரூப் உள்ள வந்து டே ஹீரோ சேவானாவது சாகசம் பண்ணலாம்னு நினைச்சீங்க, அங்க பாரு மக்கள் கிட்ட இருக்கிற ரோபோட்டை வெடிக்க வச்சிருவேன், எல்லாரும் ஆனாமத்தா செத்து போயிருவாங்க. இப்போ இந்த தீவுல இருக்கிற மக்கள் எல்லாருமே என்னோட பிணைய கைதிங்க தான் அவங்க இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸையும் லாக் பண்றாங்க. வில்லன் டே யாராவது அசைஞ்சிக்குவேன் மக்களை கொண்டுடுவான்னு மிரட்டுறான். ஆல்மைட்டு தன்னோட வேலையை காட்டலாம்னு பார்த்தா டேவிட் வேண்டாம் எதுவும் பண்ணாத, இதுக்கு வேற ஏதாவது வழியை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். அப்படியே இங்க பார்த்தா நம்ம ஆளுங்களே லாக் பண்ணிடுறாங்க. மொபைல்ல சிக்னலும் இல்ல, லிஃப்ட்டும் வேலை செய்யல. உடனே ஹீரோயின் செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த அளவுக்கு ஹை செக்யூர் பண்ணிருக்குன்னா வெடிக்கிற மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோ அப்படின்னு நம்ம உடனே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போவே ஆகணும். ஏன்னா அங்கதான் ஆல்மைட் இருப்பாரு. நம்ம அங்க போறதுக்கு ஏதாவது வழி இருக்குதானே கேட்கறான். ஹீரோயின் இருக்கு, இந்த எமர்ஜென்சி படிக்கட்டு வழியா போனா பக்கமா போயிடலாம்னு சொல்றான். அப்படியே அங்க பார்த்தா சில பொண்ணுங்க என்னடானா ரொம்ப போர் அடிக்குதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா வைஃபும் இல்ல, அது இல்ல, எதுவுமே இல்ல. அதுல ஒரு இன்விசிபிள் பொண்ணும் இருப்பா. இவங்க எல்லாரும் அடுத்த பாட்டில தான் வருவாங்க, இப்ப இல்ல. இங்க அப்படியே வில்லனை காட்டினா அவன் அந்த பெருசா ஆராய்ச்சியாளர் நினைச்சு இழுத்துட்டு போக டேவிட் தடுத்து அவர் என்னோட அசிஸ்டன்ட், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் வரேன்னு சொல்றான். உடனே வில்ல 2 பேரையும் இழுத்துக்கிட்டு போறான். அப்ப நம்ம ஆளுங்க இந்த இடத்துக்கு மேல இருக்க ஆல்மைட் ஹீரோவை பாத்துறான். உடனே காதுல கேபிள் வச்சிருப்பால அவளை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளோட சக்தி என்னன்னா உன்னிப்பா கேட்கறது. ஆல்மைட் வில்லனுங்க டவரை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க. எங்க இருக்கிற எல்லாரையுமே பிணைய கைதிகளா வச்சிருக்காங்க. எல்லா ஹீரோஸும் இப்ப மாட்டிக்கிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு சொல்றான். இதை கேட்ட இவங்க ஆளுக்கு என்ன பண்ணலாம், நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஹீரோஸ்லாம் கிடையாது, நம்மளால அவங்களை எதிர்க்கவும் முடியாதுன்னு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோ நான் அவங்கள காப்பாற்ற போறேன், இதுல எனக்கு என்ன ஆனாலும் சரி நான் அவங்கள காப்பாத்தியே தீருவோன்னு சொல்ல எல்லாரையும் இவன் பேசுறத பார்த்துட்டு பொசுக்குன்னு களத்துல இறங்கிடுறாங்க. ஹீரோயின் இந்த தீவோட செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த டவரோட டாப் ஃப்ளோர்ல இருக்கு. வில்லனுங்க கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்க. ஒருவேளை நாம அங்க போயிட்டா மேனோட சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண முடியும், ஹீரோஸ் ரிலீஸ் ஆயிருவாங்க, பிரச்சனையும் தீர்ந்துடும். ஆனா நம்ம எப்படியாவது வில்லனுங்க கண்ணுல படாம போகணும். அப்படி போனாதான் நம்ம சண்டையும் போட தேவையில்ல, பாதுகாப்பா வேலையும் முடிச்சிடலாம்னு சொல்றா. அப்புறம் என்ன எல்லாரும் வீடு கொண்டு எழுந்திருக்கே ப்ளூ மண்டையன் வேணாம்னு சொன்னா என்ன விடவா போறீங்க, வாங்க போவோம்னு சொல்றான். என்ன கண்ணில் தான் தாரதாரியா தட்டி தின்னுட்டு இருக்கோம். அப்படி அங்க பார்த்தா டேவ் கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு வால்ட்டை ஓபன் பண்ண சொல்றாங்க. நீங்க நம்ம ஆளுங்க படிக்கட்டுல ஏறி வர இப்போதான் 30வது ஃப்ளோர் வந்திருப்பாங்க. சரி மொத்தமா எத்தனை ஃப்ளோர்னு கேட்ட உடனே 200ன்னு சொல்லுவா பாருங்க. எல்லாருக்கும் டவுசர் லூஸ் ஆயிரும். மறுபடியும் எல்லாரும் ஓடுன்னு ஓட ஒரு இடத்துல வழி லாக் ஆகிருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கிறதுக்குள்ள ப்ளூ மண்டை ஒரு கதவை திறந்துருவான். அலாரம் அடிச்சு வில்லன் குரூப்புக்கு இந்த விஷயம் போயிடும். கூடவே அவங்க சிசிடிவில இவங்க ஓடுறதையும் பார்த்துட்ட உடனே எல்லா டோரையும் லாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே டோர வாய்ஸ் கட்டி வச்சு தடுக்க லீடா ஒரு கதவை உடைச்சு 80வது ஃப்ளோருக்குள்ள பூந்துடுறாங்க. அப்ப லிப்ட் மேல வர உடனே இவங்க ஓடி போய் விழிஞ்சுக்கிறாங்க. லிப்ட் ஓப்பன் ஆனா குள்ள வார்த்தை மாதிரி ஒருத்தன் புள்ள பிடிக்கிற மாதிரியே ஒருத்தன் வரான். அவனுங்க வந்து டேய் நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம்டா குட்டி பசாசங்களான கத்த இவங்களுக்கு பேதி எப்படி இருக்கும் போல அந்த அளவுக்கு கிட்டு 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 நடுங்கிட்டு இருப்பாங்க. அப்ப கச்சானு கிரிஷியும் டேய் குற்றாலத்துல குட்டி பசாசு ஓடுறவங்களா என்னடா சொன்னீங்கன்னு கேட்க கிரிஷி யாரும் ஒண்ணு இல்ல என்னத்த அது வந்துன்னு சொல்றதுக்குள்ள அவன் தாக்குதல் நடத்த டோட்டோ ஐஸ் கட்டியை வச்சு காப்பாத்துவான் பாருங்க. வேற லெவல் அதெல்லாம். உடனே அவன் மத்தவங்கள மேல அனுப்பிட்டு இவங்க 3 பேரும் களத்துல இறங்குறாங்க. அப்ப குள்ள வந்து திடீர்னு ஹல்கா மாற இவங்க ஐஸ் கட்டியை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் அதை தடுக்க கச்சானு நெருப்ப வச்சு ஒரு குண்டை போடுவான் பாருங்க. வேற மாதிரி இருக்கும். ஆனா முதேவி சாகாம வந்து இவனை திருப்பி அடிக்க வரப்ப கிரிஷி குறுக்க வந்துருவான். அவன் அடிச்சு செவத்தோட புதைச்சு விட்டுறான். மறுபடியும் அவனுங்க ரவுண்டு கட்ட இங்க இவங்களை பார்த்தா மேல வந்து வழி தெரியாம என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓட்டர் இருக்கிறத பார்த்துட்டு அது வழியா உள்ள போய் கதவை திறக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு வெண்டிலேட்டர். அதையும் பாம்பு போட்டு வெடிக்க வச்சுட்டு எல்லாரும் ஒரே நேரத்துல புரு மண்டையனை பார்க்க இந்த பைப்புல ஓவரா பதறிட்டு இருப்பான். மஞ்ச மண்டை டேய் நீ இதை விட கதர்னப்ப கூட உன்னை விட்டுருக்குவோமா பேசாம போடான்னு இவனுக்கு துரத்த கூட இவனும் பதறிக்கிட்டே மேல ஏறுவான். இவனோட சக்தியே இந்த ப்ளூ மண்டை தான். அது ஒரு கம்மு மாதிரி ஒட்டிக்கிற பொருள் திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மத்த எல்லாருக்குமே விதவிதமான சக்திகள் இருக்கும். இவனு இந்த பக்கம் வந்து வழியே திறக்க மேல வந்து ஹீரோயின் பாராட்டின உடனே அவனை பார்க்கணுமே மாங்காய் ஊறுகாய மல்லாக்க போட்டு குத்துற மாதிரி அவ்வளவு ஹாப்பி ஆயிருவான். இங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற வில்லன்களுக்கு நம்ம ஆளுங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த விஷயத்தை அங்க சண்டை போட்டு இருக்கிறவங்க கிட்ட சொல்ல இங்க பார்த்தா சண்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்கும். நம்ம ஆளுங்க அடி பிரின்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் டோட்டோ என்னதான் செஞ்சாலும் அந்த வாமகுட்டி ஓட்டாண்டிய அசைக்கவே முடியல. இந்த பக்கம் கச்சான் பெருசா ஒரு ஆட்டிய ஒண்ணு அடிப்பான் பாருங்க. ஆனா அப்படியே மட்டை. இந்த பக்கம் டோடோ கிட்ட இப்போதாங்க ஒரு மரட்டலான விஷயம் தெரிய வருது. இவங்கிட்ட ஐஸ் கட்டி சக்தி மட்டும் இல்ல நெருப்பு பயன்படுத்துற சக்தியும் இருக்கு. அதை வச்சு தாக்கி உடனே ஐஸ் கட்டியும் வச்சு ஃப்ரீஸ் ஆக்க பயவில அப்படியே மட்டை. நம்மளும் பயங்கர வித்தகாரனா இருப்பான் போல. இங்க பார்த்தா கிரிஷி இன்னமும் வெளியே வர முடியாம தான் முக்கிட்டு இருப்பான். கச்சானே டே கண்ணு குட்டிக்கு போறத கழுத விட்டு உன்னோட
சக்தியை குறைச்சிக்கோன்னு சொல்ல இவனும் நார்மல் ஆகி வெளியே வரான். சரி இவங்க வெளியே போகலான்னு பார்த்தா அந்த வெடிக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் வந்து இவங்களை சுத்து போடுறோம். அப்படியே எங்க வில்லனை காட்டினா நம்ம ஆளுங்க எல்லாம் சூப்பர் பவர் இருக்கிறவங்கன்னு தெரியல, அவங்கள பிடிக்க இன்னும் நிறைய பேரை அனுப்புறான். இதை கேட்ட ஆல்மைட்டு ஜாக்கிரதையா இருங்க பசங்களான்னு கடுப்புல இருப்பான். இங்க நம்ம ஆளுங்க அடிச்சு பிடிச்சி 130 ஃப்ளோருக்கு வந்தா ரோபோட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இதை பார்த்த மோமோ ஒரு போர்வையை ரெடி பண்றான். எதுக்குன்னா இப்போ இந்த மஞ்ச மண்டையோட சக்தியை காட்ட வேண்டிய நேரம். அவனையும் உள்ள தூக்கி வீச அவன் 1.3 மில்லியன் வோல்ட்ஸால தாக்குவான் பாருங்க. அதுங்க கொஞ்சம் கூட அசராது. உடனே 2 மில்லியன் வோல்ட்ஸால அட்டாக் பண்ண இவன் தான் கலைச்சு போயிடும். அதுங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அதுங்க இவனை பிடிச்சிடும். உடனே மோமோ தன்னோட நெஞ்சில இருந்து பாம்பை உருவாக்கி தள்ள ப்ளூ மண்டியும் தன்னோட சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அதுங்க வந்துகிட்டே இருக்க ஹீரோ கவசத்தை வர வச்சுக்கிட்டு முதல்ல 30% சக்தியை வச்சு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. இவனுக்கு வலிக்காது, ஒன்னும் பண்ணாது. இதுக்கு ஹீரோயினுக்கு தான் நன்றி சொல்லுவான். ஏன்னா இவன் இதற்கு அந்த அளவுக்கு சக்தியை பயன்படுத்தினதே இல்லை. இந்த கலவரம் வில்லனுக்கு தெரிய வர உடனே இவன் அப்படின்னா அங்க அதிபயங்கரமா கேட்கிற திறன் யாருக்கோ இருக்குன்னு கெஸ் பண்ணிடுறான். இங்க இவங்களும் 138வது ஃப்ளோருக்கு வர முன்னாடி பார்த்தா ரோபோட்ஸ் வந்து கட்டம் கட்டி நிற்கும். ஒருவேளை பெரிய அளவுல தாக்குதல் நடத்தினா அது செக்யூரிட்டி சிஸ்டமா பாதிக்கும். அதனால அதுக்கு ஏத்தாப்புதான் தாக்குதல் நடத்தணும்னு ஹீரோயின் சொல்ல உடனே லீடா போய் அடிச்சு நவுத்துறான். இந்த பக்கம் மோமோ புதுசா ஒரு பீரங்கியே உருவாக்கி அதுக்கு புல்லட் கொடுத்துட்டு இருப்பான். ஆனாலும் கொஞ்ச நேரத்துல இவளும் களைச்சு போயிருவா. இங்க இவங்க 3 பேர் மட்டும் தனியா ஓடிட்டு இருக்க. அங்க பார்த்தா அவங்களும் டயர்ட் ஆகி போய் கொத்தா மாட்டிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் இவங்களை மெயின் வழியா கூட்டிட்டு போகாம வேற வழியா யாருக்கும் தெரியாம போகணும்னு பாதுகாப்பா கூட்டிட்டு வருவா. அப்ப யுராக்கா அவளோட பறக்கும் சக்தியை இவங்க மேல பயன்படுத்த இவங்களும் மேல போவாங்க. அப்பன்னு பார்த்து இவளை தாக்க ரோபோட் வேற வந்துடும். அது வேற கிட்ட வந்து இவளை தாக்க வர போச்சான்னு பார்த்தா கச்சான் குறுக்க புந்து அட்டாக் பண்ணுவான் பாருங்க. பெருத்தனமா இருக்கும். அப்ப மத்தவங்களும் வந்து சும்மா காட்டுன்னு காட்டிட்டு இருக்க. மேல இவங்க மட்டும் காத்தடிச்சதுல வேற பக்கமா பறந்து போயிட்டு இருப்பாங்க. உடனே டோட்டோ ஒரு ஃபேனை உடைச்சு அவங்க பக்கம் திருப்பி வச்சு நெருப்பை விட்டு சூடான காத்த அடிக்க வைக்க இவங்களும் போக வேண்டிய இடத்துக்கு பக்கமா போயிருவாங்க. அப்ப செவுரு குறுக்க இருக்க ஹீரோ தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி தாக்குவான் பாருங்க. செவுத்தை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய வர இவனே நேரா அதிரடியில இறங்க போறான். அங்க இவங்க 2 பேரும் எந்திரிக்க ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணி நம்மால வெளியே தள்ளி கொல்ல போயிருவான். அப்ப ஹீரோயின் வந்து பிடிச்சிக்க அந்த பயபல அவளை அடிச்ச உடனே இவனுக்கு ஒரு குத்து விழும் பாருங்க. அவ்வளவுதான், ஆளு எந்திரிக்கவே மாட்டான். அவளுக்கு காயம் பட்டிருக்கிறத பார்த்துட்டு கட்டுப்பட 2 பேருக்கு ஒரு மாதிரி சிங்க் ஆகிருது. இவங்க மறுபடியும் மேல போக வழியில சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள சிக்ஸர்ல இன்னைக்கு அனுப்பி வச்சிருவான். இவங்களாம் அடிச்சு பிடிச்சி ஒரு வழியா டாப் ஃப்ளோருக்கு வந்துருவாங்க. இப்போதாங்க ஒரு மிரட்டலான ட்விஸ்ட். அங்க பார்த்தா வால்ட்டுக்குள்ள ஹீரோயினோட அப்பா டேவும் கூடவே அந்த பெருசு சாமும் இருப்பாங்க. இவங்க உள்ள என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு சூட்கேஸ்ல இருக்கிற ஒரு டிவைஸை எடுக்கிறாங்க. டேவ் இந்த டிவைஸையும் இந்த டேட்டாவையும் யாருக்கும் தர மாட்டான்னு சொல்ல பெருசு நம்ம திட்டப்படி வில்லனுங்க ரொம்ப நல்லாவே வேலை செய்யறாங்கன்னு சொல்றான். என்னடா இது எல்லாமே இவங்க சட்டப்பா, என்னடா சொல்றீங்க? உடனே டேவும் நன்றி சொல்ல ஹீரோயின் வந்து அப்பா இது எல்லாமே உங்க திட்டமா? இது எல்லாத்துக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கிறீங்களான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்றான். உடனே இவன் ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்க பெருசு இது எல்லாமே இந்த மியூட்டன்ட் செல்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய டிவைஸ்க்காக தான். இது இன்னும் டெஸ்டிங்ல தான் இருக்கு, இன்னும் முழுமை அடையல. இதை பயன்படுத்தும் போது உடல்ல எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்ல அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். டேவ் முதல் முறையா இந்த டிவைஸை கண்டுபிடிச்சப்போ இது மட்டும் வெளியே தெரிஞ்ச இந்த உலகமே சூப்பர் பவரால ரொம்பவே மோசமானதா மாறிடும். இது போதாதுன்னு அரசாங்கமும் இவன் மேல பயங்கர பிரஷரை போட்டு இவன் கிட்ட இருந்து அந்த டிவைஸை எடுத்துட்டு வந்திருக்கு. அதனால அந்த டிவைஸை திரும்ப எடுக்கணும்னு நினைச்சிருக்கான். அப்ப அதுக்காக பெருசு கொடுத்த ஐடியா தான் இந்த போலி வில்லன்கள் செட்டப். அதுக்கு தான் இவ்வளவு கலவரமா நடந்திருக்குன்னு தெரிய வருது. ஹீரோயின் இதை எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு அவசியம் வந்துச்சுன்னு கத்த டேவ் இது எல்லாமே ஆல்மைட்டுக்காக தான். ஏன்னா அவனோட மியூட்டன்ட் செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த டிவைஸை அவன் யூஸ் பண்ணா அவன் மறுபடியும் பழையபடி மாறிடுவான், குற்றமும் தடுக்கப்படும், அமைதியும் திரும்பும்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஆல்மைட்டு அவனோட அதி அற்புத சக்தியை ஹீரோவுக்கு தான் கொடுத்திருக்கான். அது எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா அது நடந்திருக்கு. இந்த விஷயம் டேவுக்கு தெரியாது. அதனால அவனை குணப்படுத்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். டேவ் அந்த டிவைஸை வாங்கி நம்ம உடனே ஆல்மைட் கிட்ட போகணும்னு சொல்ல ஹீரோயின் அப்போ அங்க நிறைய பேர் மக்களை காப்பாத்த உசுறு கொடுத்து போராடுறாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறான். இதை கேட்ட டேவுக்கு ஒன்னும் புரியல. இது எல்லாமே நடிப்புதான்னு சொல்ல வில்லன் வந்துருவான். அவனை பார்த்த உடனே ஹீரோ அட்டாக் பண்ண போக வில்லன் தன்னோட மெட்டல் சக்தியை வச்சு இவனை லாக் பண்ணிடுறான். அப்படின்னா வில்லனுக்கு சூப்பர் பவர் இருக்கா? கதை கந்தல் தான் போங்க. சரி இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, துரோகி யாரான்னு பார்த்தா நம்ம சாம் தான். பெருசு டேவ் தன்னை மதிக்கவே இல்லைன்னு பணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கு. ஆனா வில்லன் பொசுக்குன்னு பெருசை சுட்டுருவான். அவன் மறுபடியும் சுட போக டேவ் குறுக்க வந்து வாங்கிக்குவான். அப்போதான் பெருசுக்கு டேவிட்ட பத்தி புரிஞ்சிருக்கு. உடனே பதறி போன ஹீரோயின் ஓடி வர அவளையும் அடிச்சு பறக்க விட்டுருவான். அதோட டயலாக் வேற பேசுவான். உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது, நீ வெளி உலகத்துக்கு சயின்டிஸ்டா இருந்து கிழிச்சதெல்லாம் போதும், வா சுருதி போகலாம்னு தூக்கிட்டு போக ஹீரோயின் எங்க அப்பாவை விடுன்னு கதறுவா. ஆனா அவன் எவ்வளையே சுட போக ஹீரோ வெறி வந்து தப்பிச்சு வருவான் பாருங்க. வில்லன் பொசுக்குன்னு ஒரு செவரை உருவாக்கிடுவான், அட்டி அதுல பட்டுரும். இதை பார்த்த ஹீரோயின் இந்த பக்கமோட ஹீரோவை விடாம அணகட்டுவாங்க. ஆனா அதையும் மீறி குறுக்க வந்து கட்டையை கொடுக்க வில்ல ஏகப்பட்ட பில்லரை வச்சு பயங்கரமா தாக்குவாங்க. செம்ம அடிபட்டுருது இவனுக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் ஓடி வந்து சிஸ்டம் சரி பண்ண எல்லாமே நார்மல் ஆகுது. ரோபோட்ஸும் அப்படியே நின்று
போகுது, சூப்பர் ஹீரோ ரிலீஸ் ஆகி அட்டி பொழகுறாங்க. அங்க ஹீரோ அந்த பில்லர்ல இருந்து வெளியே வர பயங்கரமா அடிபட்டு இருக்கும். ஆனாலும் அவன் நடந்து வர ஹீரோயின் இந்த விஷயத்தை கால் பண்ணி ஆல்மைட்டுக்கு தெரியப்படுத்துறான். இங்க வில்லன் சாப்பர்ல ஏற போக ஹீரோ வந்துருவான். அப்புறம் என்ன, வில்லன் ஏகப்பட்ட பில்லர் அனுப்ப ஹீரோ எல்லாத்துல இருந்தும் வேற லெவல்ல தப்பிச்சு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவன் டேவ் பக்கம் பொசுக்குன்னு கண்ணனிட்டு ஆள் அப்படியே டக்குன்னு கீழே இறங்கிடுவான். உடனே வில்லன் நான் ஸ்டப்பா பில்லர் எழுப்பு போலந்து நம்மளால ரத்தம் கக்க வச்சிருவான் பாருங்க. பார்க்கவே ரணகலமா தான் இருக்கும். உடனே சாப்பரும் கிளம்ப ஹீரோவும் அந்த நிலைமையிலயும் விடாம ஜம்ப் பண்ணி சாப்பரை பிடிச்சிருவான். அப்ப வில்லன் வந்து இவனை சுட ஆள் அப்படியே கீழே விழுந்து கண்டமாகிறான். அப்பயும் லேசா எந்திரிச்ச ஹீரோ விரியாகி டே அவனை விடுறான்னு கத்த. அப்ப ஆள்மைட்டு உள்ள பூந்து போவான் பாருங்க. அது மட்டும் தானே தெரியும். சாப்பாடு டமால் அடிக்குது. இந்த பக்கம் டேவ் அப்படியே அசால்ட்டா தூக்கிட்டு வந்துடுறான். அப்பாடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு பார்த்தா மறுபடியும் ஒரு பில்லர் வந்து ஆள்மைட்ட தூக்கிட்டு போகுது. என்னடான்னு பார்த்தா வில்ல அந்த டிவைஸ போட்டுக்கிட்டு இருக்கான். ஆள்மைட்டு ஓங்கி அடிக்க போக அவன் திருப்பி போறன்னு பிறந்து அனுப்புறான். அதோட அந்த டிவைஸோட முழு சக்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய மான்சரா மாறி இருப்பான். கூடவே டேவிடியை தூக்கிடுவான். ஆள்மைட்டு அசங்காம தாக்குதல் நடத்திட்டு இருப்பாருங்க. முடிச்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல முடியாம போக நம்ம பசங்க குறுக்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. வெறித்தனமா இருக்கும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததை பார்த்துட்டு வெறி பிடிச்சு போன ஆள்மைட்டு எவ்வளவு அடி வாங்கினாலும் சம்பவம் பண்ணி முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அப்ப மிகப்பெரிய சக்தி வெளிப்படுத்தி தாக்குதல் நடத்த வில்ல இவனை அசால்ட்டா பிடிச்சிருவான். அப்ப அவனை பார்த்தா டிவைஸோட சக்தியால பட்டு பயங்கரமா மாறி இருப்பாங்க. வில்ல இப்ப ஒரு மிகப்பெரிய மேட்டரை சொல்லுவான் பாருங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். இவங்க இந்த டிவைஸ்க்காக கடத்தல் பிளான் போட்ட உடனே ஒருத்தங்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அவன் ஆள்மைட்ட மறுபடியும் பழக்கணும்னு நினைச்சிருக்கானா. ஆனா என்ன பண்றது, இப்ப இவனை சாக போலக்குதான் கிடக்குறான். அவன் வேற யாரும் இல்ல, ஆல்ஃபார் வந்தான். இதை கேட்டதுமே ஆள்மைட்டு அவன் இன்னும் சாகலையான வெறியாக வில்ல இவனை தாக்குதல் நடத்தி நசுக்கி தள்ளுறான். அதை பார்த்துட்டு எல்லாரும் கதற ஹீரோ போய் முழு சக்தியை பயன்படுத்தி அடிப்போம் பாருங்க. மொத்தமா விட்டுச்சு செதறது. இதுல நம்மாலும் மயக்கமாக ஆள்மைட்டு உடனே இவனை காப்பாத்திடுவான். வில்ல மறுபடியும் அட்டாக் பண்ணா நம்ம பசங்களை வந்து இவங்களை செம்மையா பாதுகாப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அட்டி பொழந்துக்கிட்டு வில்லங்கிட்ட போயிட்டே இருக்காங்க. அதுலயும் ஹீரோ பண்றதெல்லாம் வேற ரகமா இருக்குங்க. பயபல ஆள்மைட்டுக்கு இணையா ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப வில்ல ஒரு மாபெரும் ஷீல்ட உருவாக்கி இருக்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முழு சக்தியை வெளிப்படுத்துவாங்க பாருங்க. முதல்ல அந்த ஷீல்டு உடையும். அதோட மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் முழு சக்தியை இட்டுப்பாங்க பாருங்க. பார்க்கவே பிரமிப்பா இருக்கும். அப்புறம் என்ன, ஓங்கி குத்த வில்ல மொத்தமா அழிஞ்சு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. அப்படியே டேவ் கீழே விடும்போது மேல பார்த்தா ஆள்மைட்டு இருக்க வேண்டிய இடத்துல ஹீரோ இருக்கான். சரி கலவரம் எல்லாம் முடிய வில்லனை பார்த்தா துவச்சு காயப்பட்ட துணி மாதிரியே தொங்கிட்டு இருப்பான். ராவடியா தான் இருக்கும். அதோட அந்த டிவைஸும் அழிஞ்சு போயிடும். இங்க ஆள்மைட்டு டேவிட் கிட்ட வர நம்ம பயவுல நம்ம டேக்கோவுக்கும் மெலிசாவுக்கும் தான் நன்றி சொல்லி ஆகணும். அவங்க தான் அடுத்த தலைமுறைன்னு நம்ம யோசிக்காம விட்டுட்டோம். அடுத்த ஹீரோ கண்டிப்பா அவன் தானே சொல்றான். அது மட்டும் இல்லாம ஆள்மைட்டுக்கு சக்திகள் எல்லாமே போயிடும். அங்க ஹீரோ கையில இருந்து அந்த கவசம் இல்ல. ஹீரோயின் சொன்னால இது ஆள்மைட்டுக்கே 3 அடிக்கு தான் தாங்கும்னு. இப்போ ஹீரோவுக்கு அது 3 அடிக்கு மட்டும் தான் தாங்கியிருக்கு. ஆனா செம்ம பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க ஹீரோ. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிய ஆள்மைட்டு நம்மால பார்த்துட்டு இவன் தான் என்னோட அடுத்த வாரிசு, அது மட்டும் இல்ல இவன் தான் அடுத்த அமைதிக்கான சின்னம்னு சந்தோஷப்படுறான். இதோட படமும் முடியுது.